ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சென்னையுடைய ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் ரோட்ஸான அவுட்டர் ரிங் ரோட் பத்தின ஒரு சில தகவலை தான் நான் இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நம்ம சென்னை வண்டலூர்ல ஆரம்பிச்சு மீஞ்சூர் வரைக்கும் போகிற நம்ம அவுட்டர் ரிங் ரோடைய டோட்டல் லென்த் ஆனது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 62 கிலோமீட்டர் வரும். இந்த 62 கிலோமீட்டர்ல வண்டலூர் கிட்ட நேஷனல் ஹைவே 45யும் நசரத்பேட்டை கிட்ட நேஷனல் ஹைவே 4ஐயும் இந்த அவுட்டர் ரிங் ரோடு ஆனது கனெக்ட் பண்ணுது. நெமிலஞ்சேரி கிட்ட நேஷனல் ஹைவே 205யும் நல்லூர் கிட்ட நேஷனல் ஹைவே 5யும் மீஞ்சூர் கிட்ட டிபிபி ரோடையும் இந்த அவுட்டர் ரிங் ரோடு ஆனது கனெக்ட் பண்ணுது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா சென்னையுடைய மிக முக்கியமான ஹைவேஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு மிக முக்கியமான சாலை தான் அவுட்டர் ரிங் ரோடு. ரியல் எஸ்டேட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை பொறுத்தவரையில சென்னையுடைய ஒன் ஆஃப் தி ஹிடன் ஜெம்ஸ் அப்படின்னு இந்த ஸ்ட்ரெச்சை சொல்லலாம். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடியே இந்த 62 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் ஆனது முடிவடைஞ்சு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. அதாவது வண்டலூர்ல இருந்து மீஞ்சூர் வரைக்கும் என்டையர் சாலையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துட்டாங்க. ஆனா இந்த பகுதியில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மற்றும் ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் பெரிய அளவுல நடந்ததா அப்படின்னு கேட்டா இல்ல. பாக்கெட்ஸ் அங்கங்க ஒரு சில இடங்கள்ல ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஒரு சில இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் நிறைய வீடுகள் வர ஆரம்பிச்சது. ஆனா இந்த என்டையர் ஸ்ட்ரெச்ல மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் காத்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் அந்த விஷயம் உடனே நடக்கல. பெங்களூர்லயும் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அவுட்டர் ரிங் ரோட ஒன்று ஓபன் பண்ணாங்க. அந்த அவுட்டர் ரிங் ரோட டெவலப்மெண்ட்டை போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தலை சுத்திடும். ஏன்னா ஏகப்பட்ட ஐடி கம்பெனிஸ், மால்ஸ் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவிலான ரியல் எஸ்டேட் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை இந்த பெங்களூர் அவுட்டர் ரிங் ரோடு சந்திச்சது. அதே மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் நம்ம சென்னை அவுட்டர் ரிங் ரோடுக்கும் காத்திருக்கா அப்படின்னு கேட்டா அதற்கான விட எஸ் அப்படின்னு தான் வருது. போன வருடம் நவம்பர் மாதம் மாதிரி இந்த அவுட்டர் ரிங் ரோட டெவலப் செய்யறதுக்கான ஒரு கன்சல்டன்ட் கம்பெனியை ஒன்று அப்பாயிண்ட் பண்ணாங்க. இந்த கன்சல்டன்ட் கம்பெனியோட மிக முக்கியமான நோக்கம் என்னவா இருந்ததுன்னா இந்த ரோடுடைய ரெண்டு பக்கத்துலையும் எந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை கொண்டு வர முடியும், எந்தெந்த இடத்துல இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வரலாம், எந்தெந்த இடங்களை ரெசிடென்ஷியல் ஏரியாஸாக மாற்றலாம் போன்ற பல்வேறு விஷயங்களை அனலைஸ் செஞ்சு ஒரு ரிப்போர்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இந்த கன்சல்டிங் கம்பெனியை அப்பாயிண்ட் பண்ணாங்க. இப்போ இந்த கம்பெனி ஒரு டீட்டெயில்டான டெவலப்மெண்ட் டிராஃப்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ இதை அரசாங்கத்துக்கிட்ட இவங்க சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வருடம் நவம்பர் மாதம் மாதிரி இந்த டீட்டெயில்டு டெவலப்மெண்ட் டிராஃப்டை வந்து கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. இந்த டீட்டெயில்டு டிராஃப்டில் என்ன இருக்கும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அவுட்டர் ரிங் ரோடுடைய இரண்டு பக்கத்துலையும் என்ன மாதிரியான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரலாம், எந்தெந்த இடங்களை வந்து ஒரு முக்கியமான ஹப்ஸாக மாற்றலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த டிராஃப்டில் இடம்பெற்றிருக்கும். அது இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, ரெசிடென்ஷியல் ஏரியாஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து இந்த டீட்டெயில்டு டிராஃப்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. இந்த டிராஃப்ட் ரிப்போர்ட் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் மாதிரி ரெடி ஆகிடும். இனிஷியலாக என்ன பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த அவுட்டர் ரிங் ரோடுடைய இரண்டு பக்கத்துலையுமே, அதாவது சாலையுடைய இரண்டு பக்கத்துலையுமே ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு டெவலப்மெண்ட் காரிடார் ஒன்று ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 கிலோமீட்டர்ஸ் வேண்டாம், அது 1 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம கொஞ்சம் கன்ஃபைன் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 கிலோமீட்டர்ஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படின்றது போது அது கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு விஷயமா மாறிடும். அதே மாதிரி அது கொஞ்சம் நீர்த்து போகவும் வாய்ப்பு இருக்கு. அதனால 2 கிலோமீட்டருக்கு வேணாம், ரோடோடைய இரண்டு பக்கத்துலையும் இருக்கிற 1 கிலோமீட்டர், அதாவது வித் இந்த ரோடோட இந்த பக்கம் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிற 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு என்னென்ன டெவலப்மெண்ட்ஸை கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் பிளானை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இங்கேருந்து என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தா சிஎம்டிஏ இந்த டீட்டெயில்டு டெவலப்மெண்ட் பிளானை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஒரு 4 இடங்கள் மிக முக்கியமான ஹப்ஸா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. நோட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வர்த்தகமாகட்டும் இல்லை அப்படின்னா ரெசிடென்ஷியல் ஏரியா ஆகட்டும், பீட் கமர்ஷியல் ஏரியா ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, ஒரு 4 மிக முக்கியமான இடங்களை இவங்க தேர்வு செஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. மீஞ்சூர், ரெட் ஹில்ஸ், பூந்தமல்லி மற்றும் வண்டலூர் இந்த 4 இம்பார்ட்டண்ட்டான க்ரோத் நோட்ஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏற்கனவே வண்டலூர்ல கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டதுனால அந்த பகுதியில் ரியல் எஸ்டேட் ஆகட்டும் இல்லைன்னா கமர்ஷியல் டெவலப்மெண்ட்ஸ் ஆகட்டும் நிறைய அதிகரிச்சிருச்சு. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா புத்தீசல் மாதிரி நிறைய வீடுகள் வர ஆரம்பிச்சது, நிறைய கம்பெனிஸ், கடைகள் எல்லாருக்குமே க்ரோத் அப்படின்றது எல்லா ஆங்கிள்லையுமே வண்டலூர் பகுதியில் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதே மாதிரி பூந்தமல்லியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த NH4 பகுதியில் நிறைய கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. பக்கத்துலேயே திருமழிசை சேட்டலைட் டவுன்ஷிப் இருக்கு. பூந்தமல்லி சைடில் ஃபினான்ஷியல் டெக் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு இருக்கு, ஐடி கம்பெனிஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ பூந்தமல்லியும் ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் OMR ரோட் மாதிரி மாறிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் அந்த அளவுக்கு டேப் ஆகாமல் இருக்கிற 2 இடங்கள்
இடங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று மீஞ்சூர், இன்னொன்று வந்து ரெட்டில்ஸ். ரெட்டில்ஸ் பக்கத்தில் வந்து அது மாதவரத்தில் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று திறந்தாங்க. ஸோ அதுவும் அந்த இடத்துல வந்து ஒரு க்ரோத்துக்கான ஒரு சின்ன ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ மீஞ்சூர் மற்றும் ரெட்டில்ஸ் பகுதியில் அடுத்த ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டை இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளால நிச்சயமாக சொல்ல முடியும். எஸ்பெஷலி இந்த ஹைவேஸ் எங்கெங்கெல்லாம் இந்த அவுட்டர் ரிங் ரோட கனெக்ட் ஆகுதோ அந்தந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் பூம் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நசரத்பேட்டை. இந்த நசரத்பேட்டை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா நேஷனல் ஹைவே 4 அவுட்டர் ரிங் ரோடும் கனெக்ட் ஆகிற இடத்துல தான் இந்த நசரத்பேட்டையானது இருக்குது. இந்த நசரத்பேட்டை பக்கத்தில் தான் மெட்ரோ ரயில் பணிகளும் நடைபெற்று கொண்டு இருக்குது. அதாவது பூந்தமல்லி லைட் ஹவுஸ் காரிடாரும் இந்த இடத்துல தான் எண்ட் ஆகுது. இந்த ரூட்டை பரந்தூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த நசரத்பேட்டை எப்படி இருக்குன்னு உங்களால் விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் நேஷனல் ஹைவே 4 இருக்கும், இன்னொரு பக்கம் அவுட்டர் ரிங் ரோட டெவலப்மெண்ட் ஆனது இருக்கும். பூந்தமல்லி லைட் ஹவுஸ் உடைய காரிடார் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஒருவேளை பரந்தூர் ஏர்போர்ட்டும் கம்ப்ளீட் பண்ணாங்க, இல்லைன்னா அதுக்கான ஒர்க் போயிட்டு இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கும். நீங்கள் சென்னையில் ரியல் எஸ்டேட்டில் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியாவை சொல்கிறேன். இந்த அவுட்டர் ரிங் ரோடோட எந்தெந்த ரோட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகுதோ அந்தந்த இடங்கள் ஒருவேளை அது ரெசிடென்ஷியல் ஏரியாவாக அலாட் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த இடங்கள் எல்லாம் நீங்கள் தைரியமாக வீடு வாங்கலாம். ஒரு விஷயத்தை என்ஷூர் பண்ணிக்கோங்க, அந்த வெள்ள பாதிப்பு எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு வீடு வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் இல்லை 30 இயர்ஸ்க்கு பண்ண போகிற ஒன் ஆஃப் தி ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அது மாறலாம். இந்த ஒரு ஸ்டெப்ஸில் ஒரு மிகப்பெரிய அளவிலான டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி சிஎம்டிஏ, சிப்காட், டிட்கோ மற்றும் கிம்டா மாதிரியான அமைப்புகளோட இணைஞ்சு பணியாற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு யூனிஃபார்மான ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படின்னா அந்த பகுதியில் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இருக்கணும், ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் இருக்கணும், அட் த சேம் டைம் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற சுற்றுச்சூழலும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கணும். ஸோ இதெல்லாம் மனதில் கொண்டு இந்த 4 அமைப்புகள் வந்து ரொம்ப தீவிரமான ஒரு பிளானை கொண்டு வருவாங்க அப்படின்னு நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸில் சென்னையுடைய அவுட்டர் ரிங் ரோடில் ஒரு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த நவம்பர் மாதம் ரெடியாகிற அந்த டீட்டெயில்டு டிராஃப்டை வச்சு நம்மளால் எந்த மாதிரியான திட்டங்களை இவங்க கொண்டு வர போகிறாங்க, அதாவது எந்தெந்த பகுதிகளில் டெக்னாலஜி கம்பெனிஸை கொண்டு வர போகிறாங்க, எந்த இடத்துல ரைடில் பார்க் மாதிரியான விஷயங்கள் கொண்டு வர போகிறாங்களா, இல்லை எந்தெந்த இடத்துல வந்து கம்பெனிஸ் திறக்க போகிறாங்க, எந்த இடத்துல லாரிகளுக்கான ஒரு ஷெட்டு, இல்லைன்னா அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லாரிஸ் நிற்கிறது தெரியும். ஒரு பகுதியை வந்து ரெசிடென்ஷியலாகவும், இன்னொரு பகுதியை கமர்ஷியலாகவும், இன்னொரு பகுதியை வேர் ஹவுஸ், இந்த மாதிரியான பர்பஸ்க்கு இவங்க ஒதுக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஆஸ் ஆஃப் நவ் தெரியுது. ஒருவேளை இந்த டீட்டெயில்டு ரிப்போர்ட்டை அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா அதில் என்ன இருக்குது அப்படின்றத நான் ஃபியூச்சரில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் அவ்வளோதான். இதே மாதிரி சென்னையிலேருந்து தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.